வணக்கம். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஹிட்லரின் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி பத்தி பார்க்க போறோம். 5ஆம் ஜனவரி 1919 ஆண்டு மியூனிக் நகரத்தைச் சேர்ந்த பூட்டுத் தொழிலாளி அன்டோன் டைரக்ஸ்லரால் என்பவர் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. அதே ஆண்டில் ஹிட்லர் கட்சியில் சேர்ந்து தனது ஆற்றல் மற்றும் பேச்சுத்திறன் மூலம் விரைவில் கட்சியின் கட்டுப்பாட்டை பிடித்தார். 1920ஆம் ஆண்டில் கட்சி தேசிய சோஷலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்று பெயர் மாற்றப்பட்டது. ஹிட்லர் அந்த ஆண்டில் 25 புள்ளி திட்டத்தை உருவாக்கினார். அது கட்சியின் அடித்தளமாக மாறியது. இந்த திட்டத்தில் வேர்சாய் ஒப்பந்தத்தை நிராகரிப்பது மற்றும் ஜெர்மன் பிரதேசத்தை விரிவுபடுத்துவதுடன் வலுவான ஆன்டி ஜூஸ் செய்திகளும் அடங்கும். கட்சியின் சோசலிச யோசனைகள் முக்கியமாக தொழிலாளர்களிடமிருந்து ஆதரவு பெற ஒரு தந்திரமாகும். 1921ஆம் ஆண்டில் ஹிட்லர் கட்சியை முழுமையாக கைப்பற்றினார். இதன் பின்னர் ஹிட்லரும் அவரது கொள்கைகளும் 6 மில்லியன் யூதர்களை கொன்றனர். நன்றி. கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் பகிருங்கள்.